Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு குக்கும்பர் ரைத்தா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு வெள்ளரிக்காய் பெருசா இருக்கு இல்லையா, அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கிக்கணும். ஒரு பச்சை மிளகாய் ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி அந்த இலைகள் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் தண்டு இல்லாம. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுக்கணும். இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாத்தையும் இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஜீரகப்பொடி. இந்த ஜீரகப்பொடி தான் இந்த ரைத்தாக்கே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஜீரகத்தை வறுத்து அரைச்சி போட்டுக்கங்க. நான் எப்போவுமே வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன், அதனால் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கொஞ்சம் ஜீரகத்தை வறுத்துட்டு அரைச்சி போட்டுக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தயிர், தயிர் எவ்வளோ வேணும்னாலும் நமக்கு தேவைக்கு ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு வரைக்கும் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கடுகும் பெருங்காயமும் தாளிச்சு கொட்டணும். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இதை அப்படியே இந்த தயிர் பச்சடியில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ குக்கும்பர் ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வேணும்னா கடுகு பெருங்காயம் தாளிச்சு கொட்டிக்கலாம், இல்லாட்ட சும்மா கூட அப்படியே சர்வ் பண்ணலாம். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.